ஹலோ, இன்றைக்கி சிண்டு ஃபுட்டிஸ் கிச்சனில் சிரிக்கிற கைமா வச்சு ஒரு டிஷ் பண்ணுறேன் பாருங்கள். இது 1/2 kg கைமா. இது ஒரு 4 தக்காளி நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 1/4 கட்டு சிரிக்கீரை நல்லா அலசிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் அதே மாதிரி கொஞ்சம் 1 கப்பு நறுக்கி வச்சுருக்கேன். இது ஸ்பைசி பவுடர்ஸ். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், இது ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இது கரம் மசாலா, இது பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு, இவ்வளோதான். உப்பு எண்ணெய். இப்போ செய்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு ஆயில் சேர்க்கலாம். ஒரு 2 பெரிய ஸ்பூன் ஆயில், அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா சூடு ஏறினதும் இந்த கரம் மசாலா பொருட்களை போடலாம். ஒரு கப்பு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். வதக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்ந்து வதங்கட்டும். பாருங்கள் இப்படி வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகாய் தூளெல்லாம் சேர்க்கலாம். மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய் தூள் கலராக வரும். இது வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் திக்னஸ்க்கு. இதையும் 2 வதக்கிட்டு இந்த பிறகு அரைச்சி வச்ச தக்காளி ஆட் பண்ணலாம். பாருங்க, தக்காளி ஊற்றுனதும் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கைமாவை சேர்க்கலாம். இன்னும் சால்ட்டு சேர்க்கலைங்க. இது கொஞ்சம் வதங்கி வரட்டும், அப்புறமா சேர்க்குறேன். கைமா போட்டதும் நல்லா கலரி விட்டு மசாலாவோடு அது நல்லா மிங்கிள் ஆகணும். மிங்கிள் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு டைம் கொடுக்கலாம். அது வதங்கி வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதை பாருங்கள், நல்லா கலந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இது உண்டான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம தண்ணியாக விடல, அதுலேயே தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம சால்ட்டு சரியாக இருக்குது. இப்போது சீரகத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கின்னு கரம் மசாலாவும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன் பின்னாடி சேர்க்குறோன்னா, முன்னாடியே சேர்த்தா கசந்துடும், கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். அதுக்கு தான் இப்போ சேர்த்துக்கிறது. ஒரு கப்பு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் விடலாம். கலந்து வரும். விசில் ஆஃப் ஆனதை நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
அதே இது பாருங்கள், இது சேம் ப்ராசஸ் தாங்க. இது வெஜிடேரியனுக்கு மீல் மேக்கரில் சுடு தண்ணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா கைமா மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அதே பட்டை லவங்கம் நம்ம சேம் ப்ராசஸ். பாருங்கள், இது நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். லெமன் பிழிஞ்சிக்கலாம். வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க. இது சிறுகீரைக்கு பதில் வெந்தயக்கீரை கிடச்சா வெந்தயக்கீரையும் சேர்த்து செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது மீல் மேக்கரோட கைமா கிரேவி. இது நம்ம மட்டன் கைமா. பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.